അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. ആനാ ഒന്ന് അവൻ മലയാളി ഇല്ല, തമിഴൻ. എങ്ങനെയായാലും ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. 5 பவுன் கேக்குறான். ஒத்துக்கலாமா? சரி, எப்படிமா? എങ്ങനെയായാലും ഞാൻ അഡ്ജസ്റ്റ് ചെയ്തോളാം. 5 பவுன்லயே அவன் அடமா நிப்பான். அதை மட்டும் மறந்துடாத. எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்றேங்கிற. நானே உன்னை கேட்டிருக்கலாம் போல இருக்கு. போங்க ஜோல்சரே. இப்பெல்லாம் கரடி கூண்டிலே காய்கறி விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? யோ, இது நடமாடு காய்கறி கடையா? வெங்காயம் என்ன விலை? இந்த புடலங்காய் விலை என்ன? இந்த மிளகாய் விலை என்ன? கீரை கிலோ என்ன விலை? விலைய சொல்றேன், வாங்க போறியா? ஏன் வாங்க மாட்டோமா? நீ டீ விக்கிறவன் தானே, தள்ளி நில்லு. டீ விக்கிறவன் கீரை வாங்க கூடாதா? தள்ளிறியா, இதாக்கி வருது. வாங்கம்மா, என்ன வேணும்? ஒரு மூட்டை சிமெண்ட் வேணும், கொடுக்க முடியுமா? என்னமா ரொம்ப நாளா கடைக்கு ஆளைய காணோம்? കേരളത്തിൽ പോയിരുന്നു. 100 രൂപയ്ക്ക് ചില്ലറ ഉണ്ടോ? 100 ரூபாய்க்கு சில்லற என்கிட்ட இருக்கு. നിങ്ങൾ? பாண்டியன். நீங்கள்? അമ്മണി. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து கோழிகள் ஊட்டி விளையாடி வருவோம். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். உனக்கு ஒரு மலையாள பொண்ணுதான் மனைவியா வருவான்னு எனக்கு ஒரு ஜோசியர் சொல்லிருக்காரு. എനിക്കും ഒരു തമിഴാളതാൻ പുരുഷനാ വരുമെന്ന് ജോത്സ്യർ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஓ, உங்ககிட்டயும் பறஞ்சிட்டானா? இப்ப மலையாளமும் தமிழும் ஒண்ணு சேருது. மத்த மாகாணங்கள் ஒண்ணு சேர்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணு சேருவோம். மம்மி, எனக்கு எதுவும் பிடிக்கல மம்மி. நான் மாடி செக்ஷன் போய் பார்த்துட்டு வரேன். இது கூட பேக் பண்ணிடுங்க. இதோ. இந்த சாரி, ஐ அம் சாரி. இந்த சாரி, ஐ அம் வெரி சாரி. ஐ அம் சாரி. நான் எடுத்துறேன். இந்தாங்க மேடம், நீங்க எனக்காக ஒரு சாரி செலக்ட் பண்ணி தரீங்களா? உங்களுக்கு சாரியா? ஐ மீன் எனக்கு இல்ல, அது வந்து ஏன் தம்பி, உங்க வைஃபையும் கூட்டிட்டு வந்து செலக்ட் பண்றதானே அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும் இல்லையா? இத பாருங்க, அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவ என் மனைவி தான், ஆனா எதிர்கால மனைவி, நிகழ்கால காதலி. ஓ, அவங்க எப்படி இருப்பாங்க? நல்ல அழகாவே இருப்பாங்க. இந்த காஷ்மீர் ஆப்பிள்ல அந்த மாதிரி இருப்பான். அவ வயித்துல இருக்கும்போது அவங்க அம்மா நிறைய குங்குமப்பூ சாப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு. குழு குழுன்னு சிகப்பா இருப்பான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இருப்பான்னு வச்சுங்களேன். உயரம் கொஞ்சம் கம்மிதான், இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேடம், நான் சொன்னேனே, அவளே வந்துட்டா. இந்தோ இந்தோ, இவதான் மேடம் நான் சொன்னேனே என்னோட எதிர்கால மனைவி, நிகழ்கால காதல், அப்படித்தானே? மம்மி. மம்மியா? அத்தை. மம்மி, இவர்தான். தெரியும், முரளி. அன்னைக்கு இந்த சாருக்காக தானே பறிஞ்சு பேசினேன். சார் அப்பா பேர் என்ன? ஓ மம்மி, மாமனார் பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவியே. நான் சொன்ன மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி தானே நடந்துக்கிறேன். இப்போ உங்க அப்பா கிட்ட போய் பேசுறேன். உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு எங்க இருக்கு? எனக்கு தெரியும் மம்மி, பெரிய பங்களா, சில்வர் கேஸ்கெட் பக்கத்துல. கரெக்ட். பாருங்கம்மா, முரளி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இந்த காலத்துல ஒரு பையனும் பொண்ணு விரும்புனா நாம கண்டுக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இல்லைங்க, அவளை ஒரு பட்டதாரி ஆக்கின பிறகுதான் கல்யாணம், காட்சி எல்லாம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் மிச்சத்தையும் படிச்சுட்டா போச்சு. ஏப்ரல்ல பரீட்சை முடிஞ்சிரும். மே முதல் வாரத்துல ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. நேத்தே கேட்டனே. ஏப்ரல் 30க்கே இன்னொரு அருமையான முகூர்த்தம் இருக்கே. அப்படியா? பாத்தீங்களா எப்படி துடிக்குதுங்கன்னு. தாலி கட்டுறத பரீட்சை முடியற வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம். இப்ப டிஃபன் சாப்பிடலாம். மாமா, 16 பெத்து பெருவாழ்வு வாழணும்னு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. 16 பெத்தா பெருவாழ்வு இல்ல, பிளாட்பாரம் தான்.
நல்லா படிச்சு பாஸ் பண்ணாதான் கல்யாணமே. காலை விடுங்க, ஏந்திரிங்க. மாமா ஏமா? தமிழ் தான் எனக்கு சரியா வராது, மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன். 10 மார்க்குக்கு மேல வாங்கவே மாட்டேங்கிறா. 10 தமிழ் 10. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் இருக்காரு, டியூஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். ம்? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்று அப்படின்னு கண்ணதாசன் எழுதி வச்சிருக்காரு. நீ எங்கேயோ பிறந்த, நான் எங்கேயோ பிறந்தேன். ஆனா எப்படியோ நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் பாத்தியா? நீங்க சாதாரண பாண்டியன் அல்ல, மதுரை பாண்டியன். மதுரை பாண்டியனோ குதிரை பாண்டியனோ, ஆனா அந்த 5 பவனை மட்டும் நீ மறந்துடாத. ഞാൻ മറക്കില്ല. ഞാനോ മലയാളി, നിങ്ങളോ തമിഴൻ. നമുക്ക് 2 പേർക്കും പറക്കണ കുഞ്ഞിന് എന്ത് പേര് വെക്കലാം? குஞ்சுன்னு வையி. ஆம்பளையா பிறந்தா பஞ்சுன்னு வையி, பொம்பளையா பிறந்தா மஞ்சுன்னு வையி. ஆனா நான் சொன்னனே அந்த 5 மட்டும் மறந்துடாத. ஆஹா, 5 மணிக்கேவா? அப்படியா? சரிங்க. காலேஜ்ல இருந்து வந்ததும் வராதுமா எங்க ட்ரெஸ் பண்ணி கிளம்பிட்டு இருக்கு? இல்ல மம்மி, இன்னைக்கு YWCA மீட்டிங் இருக்கு. அங்க பெண்ணுரிமையை பத்தி சசிகலா விஸ்வநாதன் பேசுறாங்க. ஆமா மம்மி, இந்த பெண்ணுரிமையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலத்துல உன்னை விட அதிகமா அதை பத்தி பேசினவனா. மம்மி, அவசரமா போனோம், வந்து பேசிக்கிறேன். சாயந்தரம் 5 மணிக்கு டியூஷன் மாஸ்டர் வராரா, உன்னை ரெடியா இருக்க சொன்னாங்க. வாட் மம்மி? மம்மி மம்மி ப்ளீஸ், நாளையில இருந்து வச்சுக்கலாமே. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. படிப்பு விஷயத்துல நீயாச்சு உங்க மாமாவாச்சு என்ன? கதவு திறந்து தானே கிடக்கு, அப்புறம் என்ன பஸ் உள்ள வர வேண்டியது தானே? சார் நீங்களா? திறந்து கிடக்குதேன்னு உள்ள நுழைஞ்சிட்டா அப்புறம் தெருவில் அலையுதே, அது மாதிரி ஆயிடலையா? ஐம் சாரி சார், அங்கிள் சொன்ன மாஸ்டர் நீங்க தான் எனக்கு தெரியாம போச்சு. உள்ள வாங்க. இந்து, நீ எப்படி என்ன எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி உனக்குத்தான் டியூஷன் சொல்லித்தர வர போறேன்னு நானும் எதிர்பார்க்கல. ஓ, அவரா? அவர்தான் எங்க அப்பா, கேப்டன் ஜெகதீஷ். இப்போ உயிரோட இல்ல. ஹி இஸ் நோ மோர். மோர் காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இந்து, நீ என்ன பண்ற? சொல்லுங்க சார். ஜில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து தண்ணி தானே சார், இதோ. இங்க கொண்டு வர வேண்டாம், அங்கேயே முக தளம்பிட்டு புக்ஸ்ல எடுத்துக்கிட்டு வா. சரி சார். மம்மி, சாரி சார், அம்மா உள்ள இருக்காங்க, மெதுவா கூப்பிட்ட கேட்காது. மம்மி, மாஸ்டர் வந்திருக்கார். இதை நான் எதிர்பார்க்கல. ஐம் சாரி. Good evening, dear ladies and gentlemen. அன்னை சத்யா நற்பணி மன்றத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் என்னை பாட அழைத்த உங்க எல்லோருக்கும் என் நன்றி. நீங்க ஆவலோடு எதிர்பார்க்கிற கவியரசர் கண்ணதாசன் எழுதிய தேவன் தந்த வீணை பாடலுடன் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இங்கு ஆரம்பிக்கிறேன். நீங்கெல்லாம் எதிர்பார்க்கிற மிஸ்ஸஸ் ஜானகி கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அந்த அம்மா இன்னும் வரல, அதுக்குள்ள வந்துருவாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. கவலைப்படாதீங்க, அவங்க கரெக்டா வந்துருவாங்க. முரளி ரெடியா? 1 2 3 1 2 3. தேவன் தந்த வீணை அதில்
தேடினால் அதில் ராகம் இன்றி போகுமோ தேவன் தந்த வீணை அதில் தேவி செய்த கானம் பாட்டு ரொம்ப பிரமாதம்டா. ஜானகிய விஜய் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த அம்மாவுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சேடா. இது என்ன பெரிய விஷயமா? ஒரே தொழில இருக்கிறவங்க ஒண்டா சேர்ந்தா மெரிட் அதிகம் தானே. விஜயோட பாடும்போது ஜானகி ரசிச்சு பாடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் பேருக்கு தான்டா புருஷன். சரியா சொன்ன போ. ஹாய் ஹலோ. ஜானகி, வாத்தியாருக்கு வாழ்க்கப்பட்டிருக்க, நல்லா பாடம் சொல்லி கொடுப்பார். சிகரெட் ஜாஸ்தி பிடிப்பீங்களோ?